நான் இன்னைக்கு குடிக்கலாம் மாட்டேன், என்னோட பர்த்டே, அதனால என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் கரெக்டா ஹீரோ காதுல வந்துட்டு மேனேஜர் சார் அவன் வந்துட்டு இப்ப மேடம் கூட தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. எடுத்து பக்கு பக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிடறான். இன்னைக்கு எங்கேயும் போறது இல்லை, நான் உட்காந்து ஃபுல்லா குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றேன்னா கேக் எல்லாம் செஞ்சு வீட்டுக்கே வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இங்க ஹீரோ வந்து ஹீரோயின் நம்மள பார்க்க வரமாட்டா, அவன் கூட இருக்கான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு கைத்தாங்கல மேனேஜர் வந்து ஹீரோவை கூட்டிட்டு வராரு. நீ இந்த மாதிரி எல்லாம் குடிக்கவே மாட்டேன், எதுக்காக இப்படி குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு உன்னை விட்டுருவனோ, நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோன்னு பயமா இருக்கு, அதனாலதான் நான் இந்த மாதிரி பயத்துல பண்ணிட்டேன், நீ வந்துட்டு உன் சீனியர் கூட தானே இன்னைக்கு இருந்த அப்படின்னு இவன் கோவப்படுறான். உண்மையாவே நீ பைத்தியம் தான், நீ என்ன லூஸ் மாதிரி ஒளறிட்டு இருக்க, இன்னைக்கு தற்செயலா அவனை பார்த்தேன், நான் இல்லைங்கல, ஆனா அதுக்கு நான் நைட்டு உன்னை பார்க்க வராம அவன் கூடயே இருக்க போறேன், எனக்கு உன்னைதான் பிடிக்கும், என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க, உன்னைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னோட கடைசி வாழ்க்கை வரைக்கும் உன் கூட தான் வாழ போறேன், மற்றபடி என் மனசுல வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றா. என்னைக்கு நீ இதை மறந்துட மாட்டேதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எப்பயுமே எல்லா சீரியல்லையும் நம்ம ஹீரோயின் இருக்க நிலைமையில இப்ப ஹீரோ இருக்காரு. ஏன்னா ஹீரோயினுக்கு நைட் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல. ஐயோ என்னடா இவ கூட நம்ம இங்க இருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. எப்ப நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. அப்பனா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, என்ன நடந்ததுன்னு கூட தெரியல அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறி ஆயிடுறா. சரி ஓகே, எல்லாத்தையுமே இப்ப நான் உனக்கு ஞாபகப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க அம்மா கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வா, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க. அங்க போனாதான் தெரியுது குடும்பமே வந்து அப்படியே சம்பிச்சு போயிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாதான் அவங்க பிஸ்னஸே வந்து இப்போதைக்கு திவாலாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அம்மா கதறி கதறி எழுதிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா அப்செட்டாக இருக்காரு, அண்ணன் அப்செட்டாக இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல, இதை சரி பண்ணுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போதைக்கு நம்ம கிட்ட எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையன் நமக்கு வந்துட்டு எக்கச்சக்கமாக நம்பிக்கையை கொடுக்கணுன்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டான், நம்ம திரும்பவும் அவன் கிட்ட போய் ஹெல்ப்புக்கு கேட்டோம் அப்படின்னா அவங்க குடும்பத்துல நம்மளை மதிக்கவே மாட்டாங்க.